ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு ட்ராவல் வீடியோ. நாங்கள் ஒரு லாங் ட்ரிப் பிளான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து கனடாவோட கேபிட்டல் சிட்டி ஒட்டாவா தான் போகிறோம். இன்றைக்கே ஒரு டே அங்கே ரீச் ஆனதும் ஸ்டே பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த ட்ரிப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இடையில பிரேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம போகும்போது ஹைவேஸில் ஆன் ரூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இடையில இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆன் ரூட்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் அப்புறம் ஒரு காஃபி, அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த தடவை புக் பண்ணியிருந்தது ஒரு ரிசார்ட் ஸ்டைல் ஹோட்டல் தான். இது ஒரு ஃப்ரெஞ்ச் பேரில் இருந்தது. சாட்டு கேட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட்டு. பார்க்குறதுக்கு ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அக்காமடேஷன் ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவே இருந்துச்சு. சோஃபா பெட்டும் இருந்தது, ஒரு தனி ரூம் பெட்டும் இருந்தது. ஸோ ரொம்ப நல்ல கன்வீனியண்ட்டான பிளேஸு தான். ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருந்தது. ஹேங்கர்ஸ் அப்புறம் குட்டி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருந்தது. இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டவுன் டவுன் விட்டு தள்ளி இருந்தது. அதனால ரொம்ப காமாக நல்ல வியூவோடையே இருந்துச்சு. வியூ பண்ணிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அப்படியே நம்ம பார்லிமெண்ட் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நாம் இப்போ ஒட்டாவாவோட டவுன் டவுன் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸும் இருக்கும். பார்லிமெண்ட்டு, யூனிவர்சிட்டிஸ், கோர்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பார்லிமெண்ட் பில்டிங் இதை சுற்றி தான் ஒரு போகலான்னு போயிட்டுருக்கோம். நைட் டைமு லைட்டிங்ஸோட ஒரு மாதிரி நல்ல கிளைமேட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. ஃப்ளேமுக்கு பேர் வந்து சென்டினியல் ஃப்ளேம்.
இது வந்து பார்லிமெண்ட் ஹில் முன்னாடி எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஈவன் வின்டர் வந்தால் கூட இது அணையாது, எப்போவுமே எரியும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 1966லேருந்து கண்டினியூஸாக இந்த ஃப்ளேம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து கனடியன் கவர்மெண்ட்டோட 100 இயர்ஸ் ஃபெடரேஷனுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டைமில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதோட ஃப்ளேமோட ஒவ்வொரு சைடும் கனடாவோட ஒவ்வொரு ப்ராவின்ஸோட சிம்பிள்ஸும் இருக்கும் அப்படின்லாம் நான் படித்தேன். பீப்புள் எல்லாரும் இங்கே வந்துட்டு அந்த ஃப்ளேமில் வந்து காயின் எல்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்பெஷல் பீப்புள் நேட்காக கவர்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதை படித்து பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கோல்டான ஒரு கண்ட்ரியில் ஃப்ளேமை எப்போவுமே அணையாமல் எரிச்சிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய விஷயந்தான். இது வந்து ஏதோ பயோகேஸ் மூலமாக, இயற்கை எரிவாயு மூலமாக வந்து இது கண்டினியூஸாக வந்து ஆன்லேயே இருக்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. போட நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேருந்து பார்க்கும்போது சிட்டியோட ஒரு சைடு வியூ. எல்லா பில்டிங்ஸுக்கும் நல்லா லைட் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பில்டிங்ஸோட லைட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் வந்து சில வருஷங்களாகவே நடந்துகிட்டு இருக்காங்கள. ரொம்ப பப்ளிக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் இல்லை. நம்ம ஒரு ஏரியா வரைக்கும் மட்டும்தான் சுற்றி போக முடியும். அப்படி தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கு இது ஒரு நல்ல லாங்கான கவியாக இருந்துச்சு. ஆனால் இடையில உட்கார்றதுக்கெல்லாம் பிளேசஸ்லாம் இருந்துச்சு. பசங்களும் அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.